Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு silk saree குள்ள blouseக்கு எப்படி work பண்ணலாம் அப்படினு பாப்போம். பாருங்க இது ஒரு stitch blouse. இதுக்கு வந்து இந்த sareeல கொஞ்சம் geometrical shapesல buttas இருந்தது. So இதுக்கு ரிலேட்டடா பட் floral design அப்படி பண்ணலாம் அப்படினு ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். இங்க பாருங்க இத நீங்க screenshot எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க இந்த மாதிரி blouseல fix பண்ணிட்டு white carbon வச்சு trace பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்ல பண்ணும்போது center portion மட்டும் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்க extend பண்ணிக்கலாம். இது நான் பேக் சைடுல இப்ப பண்ணியிருக்கேன். பேக் சைடுல சென்டர்ல அப்படியே கார்பன் காப்பி பண்ணிட்டு இந்த சைடுஸ்ல வந்து சைடு நெக்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நானே அத அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க ஒரு பக்கம் கொடி இந்த பக்கம் வரும், பூ இந்த பக்கம். சோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல கொடி இந்த பக்கம், பூ அந்த பக்கம் அப்படி நீங்க மாத்தி மாத்தி நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சோ இது ஒயிட் பென்சில், அப்சரா ஒயிட் பென்சில்லையே நீங்க வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த saree கலர்ல silk threadோ சில்வர் மெட்டாலிக் thread ஆங்கர்லே கிடைக்குது. அப்புறம் அது வந்து பிளாஸ்டிக் மிரர் அண்ட் கோல்டனும் silk threadல எடுத்துர்க்கறேன். இதெல்லாம் வரையறதுக்கு ஒயிட் அப்சரா ஒயிட் மார்க்கிங் பென்சில் எடுத்துர்க்கறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் மிரரை இந்த மாதிரி கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வர்க் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு வந்து கோல்ட் silk thread எடுத்துர்க்கறேன். கோல்டன் கலர்ல இருக்கிற silk thread. அது நிறைய ஷேட்ஸ் கிடைக்குது. உங்க சாரில என்ன மேட் கோல்டா டார்க் கோல்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோல்ட் கலர் வாங்கிக்கோங்க. அதுல 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துர்க்கறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மிரருக்கு ஃப்ரேம் பண்ணுவோம். வெர்டிகலா 2 லைன், ஹரிசாண்டலா 2 லைன், சென்டர்ல வர மாதிரி தச்சுக்கோங்க. சோ இது ரொம்ப சின்ன மிரர்ங்கிறதால ஃபர்ஸ்ட் சென்டர்ல வர மாதிரியே பண்ணிக்கலாம். 2 லைன் இப்படி தச்சதுக்கு அப்புறம் அவுட்டர்ல இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நடுவுல இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டம் கிடைக்கும். அந்த நடுவுல இருக்கிற சின்ன கட்டத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிட்ச் பண்ணனும். சோ அகைன் நடுவுல இருந்து முன்னாடி இருக்கிற செயின் ஸ்டிட்ச்ல இருந்து அடுத்த செயின் ஸ்டிட்ச். ஒவ்வொரு தடவையும் சென்டர்ல இருக்கிறதுல இருந்து நம்ம வெளியில ஒரு செயின் ஸ்டிட்ச் பண்ணோம்னா அந்த செயின் ஸ்டிட்ச் மெத்தட்ல இந்த மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். சோ இது நம்ம நடுவுல இருந்து வெளியில இழுக்கும்போது அந்த தையல் வந்து ஃபுல்லா அவுட்டர் லைன் மட்டும் நமக்கு கிடைக்கும். மிரர் நல்லா தெரியும். கொஞ்சம் இழுத்து நீங்க இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இதோட டீடைல் டுட்டோரியல் உங்களுக்கு செயின் ஸ்டிட்ச் மெத்தட்லயும் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் மெத்தட்லயும் மிரர் வர்க் எப்படி பண்ணனும்னு டீடைலா ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கனாலே நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும், எடுத்துட்டே வராது. 2 thread தான் எடுத்துர்க்கறேங்க. அது சின்ன மிரர்ங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சென்டர்ல இருந்து எடுத்து வெளியில செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டே வரணும். லாஸ்ட் முடிக்கும்போது எந்த செயின்ல ஆரம்பிச்சோமோ அது உள்ளே விட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி மற்ற எல்லா மிரரும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நடுவில் இந்த ஸ்டெம் வந்து ஸ்டெம் ஸ்டிட்ச்ல பண்றேன். சின்ன சின்ன ஸ்டிச்சஸா இப்படி ரிவர்ஸ்ல நீங்க மேல அப்படி எடுத்தீங்கன்னா செயின் ஸ்டெம் ஸ்டிட்ச் கிடைக்கும். நூலை இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல பிடிச்சுக்கோங்க. ஊசி மேல இருக்கணும், நூல் கீழ இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ட்விஸ்டடா உங்களுக்கு ஒரு ஸ்டெம் ஸ்டிட்ச் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெம்ஸ் கொடி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக தெரியும். இப்போ இந்த லீவ்ஸ்க்கு வந்து herringbone யூஸ் பண்ண போகிறேன். herringbone இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த அவுட்லைனை ஒட்டியே சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். அப்போ தான் நெருக்கமாக ஃபில் ஆகும் அந்த லீவ்ஸ் வந்து. இதுக்கும் ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். இதோட டீடைல் டுட்டோரியலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கொடி வரடம் எல்லாத்துலேயுமே ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் சில்வர் மெட்டாலிக் த்ரெட்டில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பெட்டல்ஸை ஹெரிங்போன் ஸ்டிச் மெத்தடில் ஃபில் பண்ண போகிறேன். இது மெட்டாலிக் த்ரெட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு விசிறு இல்லாமல் எடுக்கணும். அதே ஹெரிங்போன் ஸ்டிச் மெத்தட் தான். அந்த நம்ம என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் இங்கே மட்டும்தான் வந்து சில்வர் மெட்டாலிக் த்ரெட் எடுத்துருக்கிறேன். மற்ற இடம் எல்லாமே சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது மாதிரி எல்லா பெட்டல்ஸும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் பின்னாடி பாருங்கள் எப்படி நான் நாட் போடணுன்ட்டு காமிக்கிறேன். என் நாட் எப்படி போடணுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பாருங்கள், எங்கேயுமே நான் நாட் வந்து வெளியில் தெரியாத மாதிரி பண்ணியிருக்கிறேன். உள்ளேயே அந்த மடிப்புக்குள்ளே வர மாதிரி. இப்போ ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுட்டு அகைன் இன்னொரு தடவை முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்தில் தள்ளி அதை வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ அந்த நாட் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பின்னாடியும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இந்த சாரியோட பல்லுவில் இருக்கிற கலர் கொடுக்குறேன். அதே ஹெரிங் போன் ஸ்டிச் மெத்தட் தான். ஸோ நான் இது இப்போ வந்து பேக் நெக்கில் இருக்கிற அந்த போர்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பெரிய 6 இன்ச் அளவு இருக்கிற ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி நீங்கள் பேக் நெக்கில் ஃபுல்லாக எல்லா இடமும் பண்ணிடுங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கிறேன்ட்டு. இது நீங்கள் ஸ்லீவ்ஸில் பண்ணும்போது சின்ன ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் எடுத்து பண்ணும்போது நமக்கு எப்படின்னாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அந்த மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து பக்கத்துலேருந்து நீங்கள் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான். அதை வச்சே அழகாக ஒரு டிசைன் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நெக், பேக் நெக், ஸ்லீவ்ஸ் எல்லா இடத்துலையும் போட்டேன். இதுக்கு புட்டாஸ்லாம் தேவையே இல்லை. இதுவே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.